ஹாய். சின்னதாக ஒரு ஷேரிங். எனக்கு ஒரு இன்சிடெண்ட் நடந்தது. அது மாதிரி உங்களுக்கு நடந்ததான்னு பாருங்கள். நான் ஒரு ஆப் யூஸ் பண்ணேன், ஜாப் போர்ட்டல் ஆப்பு. ரொம்ப நாள் யூஸ் பண்ணிட்டுருந்தேன். நான் சர்ச் பார்க்க என்னாச்சுன்னா வந்துட்டு, சரி ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன், எனக்கு ப்ராப்பராக கால் வரலன்னு சரி சப்ஸ்கிரிப்ஷன் போடலான்ட்டு ஒரு பேசிக் பிளானை எடுத்தேன். ஆனால் எடுத்தோன்னே ஓகே, அவனுங்க நிறையா பிளான் சொன்னானுங்க. இது உங்களுக்கு சூட் ஆகாது அப்படி இப்படின்ட்டு 7000க்கு மேலே பிளான் போனானுங்க. இல்லை வேணாம் அப்படின்ட்டு நான் ஒரு பேசிக் பிளான் சூஸ் பண்ணேன். அது ஒரு அர்ஜெண்ட்டாக இருந்ததுனால டக்குன்னு நான் வெளில எங்கேயோ கிளம்புறேன்ட்டு டக்குன்னு பண்ணிவிட்டு போயிட்டேன். அது என்னவாக இருந்திருக்குன்னா, ஆட்டோபே மோடாக இருந்திருக்கு. ஆனால் ரொம்ப ஹைலைட் பண்ண மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லை. ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டேன். மேபி நான் பார்க்கலையோ என்னவோ தெரியல. ஆனால் பெருசாக ஹைலைட் ஆன மாதிரியும் தெரியல. ஓகே அப்படின்ட்டு விட்டேன். 1 மந்த்து தான். ஆனால் நான் பிளான் பண்ணது எல்லாம் கேட்டது எல்லாமே அவங்க டிசிஷன் பண்ணது எல்லாம் 1 மந்த்து பண்ணிட்டு போயிட்டேன். ஸோ ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தா எவ்ரி மந்த்து நெக்ஸ்ட் மந்த்துன்னு எடுத்திருக்கானுங்க. 2 மந்த்து. ஸோ நான் கவனிக்கவே இல்லை. ஸோ லாஸ்ட் மந்த்து எனக்கு எடுத்தப்போ வந்துட்டு மெசேஜ் வந்தது. என்னடா இது இந்த அமௌண்ட் போகுதுன்ட்டு போய் நான் செக் பண்ணுறப்போ வந்துட்டு அந்த ஜாப் போர்ட்டலேருந்து தான் எடுத்துருக்கானுங்க. சரி ஓகே, எதனால் அப்படி எடுத்தாங்கன்னு நான் போய் கேட்டேன். ஆக்சுவலாக நான் 1 மந்த்லேயே வந்துட்டு ஃபஸ்ட்டு மந்த்லேயே வந்துட்டு நான் அது எனக்கு தேவையில்லைன்ட்டு இன்ஆக்டிவ் பண்ணிட்டு வெளில வந்துட்டேன். இன்ஆக்டிவ் கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஸ்டாப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு வந்துட்டேன். லாக் அவுட் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறமா எடுத்துகிட்டே இருந்தானுங்க. சரி ஓகே அப்படின்ட்டு நான் போய் கேட்குறப்ப நான் இன்ஆக்டிவில் இருக்கேன். நானே இல்லை, ஏன் அப்படி எடுத்துகிட்ருக்கீங்க, ஜஸ்ட் அப்படி இல்லைனாலும் இப்போ தான் எடுத்திருக்கீங்க, எனக்கு ரீஃபண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டேன். ரீஃபண்ட்லாம் பண்ண முடியாது, எங்களுக்கு ரூல்ஸ் இல்லை அப்படின்றானுங்க. சரி ஓகே, நீங்கள் எவ்ரி மந்த் அமௌண்ட் எடுக்கிறீங்கள, எனக்கு வந்துட்டு ஜஸ்ட் ஒரு இன்டிமேஷனாவது கால் பண்ணி சொல்லணும்ல. நான் இன்ஆக்டிவில் இருக்கேன், அமௌண்ட்டு எடுத்துகிட்ருக்கீங்க, நான் இன்ஆக்டிவில் இருக்கேன், நான் யூஸ் பண்ணவே இல்லை, எதுவுமே பண்ணலை, இன்ஆக்டிவில் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் வந்துட்டு என்கிட்ட வந்து செக் பண்ணியிருக்கலாம்ல, ஏன் யூஸ் பண்ணாமல் இருக்கீங்க, என்ன ப்ராப்ளம்ன்ட்டு. அது செக் பண்ணல. ஆனால் வந்துட்டு அமௌண்ட்டு மட்டும் எடுத்துகிட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்டப்போ, அது அப்படி தான், அது ரூல்ஸு, எதுவும் பண்ண முடியாது அப்படின்ட்டானுங்க. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. ஏதாச்சும் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறோன்னா ப்ராப்பராக வந்துட்டு அது நம்ம ஆட்டோபேயில் தான் கரெக்டாக அவனுங்கான அதோடைய டெக்னிக்கே வந்துட்டு ஆட்டோபே மோடில் தான் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க. கேர்ஃபுல்லாக போயிட்டு அதை கேன்சல் பண்ணுங்கள், எல்லாம் பண்ணுங்கள். நான் ஹெச்டிஎஃப்சி யூஸ் பண்ணேன். அதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. நான் போர்ட்டலில் போய்ட்டு லாகின் பண்ணோன்னா அதில் லிஸ்ட் அவுட் காமிக்குது என்னென்ன ஆட்டோபே மோடில் இருக்குன்ட்டு. ஸோ அதெல்லாம் போய்ட்டு என்னால் ரிமூவ் பண்ண முடியும். ஸோ தேங்க்யூ. யாராச்சும் ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.